ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி பொது பலன்கள். விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார். விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்ட நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அடங்கியுள்ளன. இவர்களுக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவர்களை தேற்றிக் கொள்வார்கள். பதுங்கி பாயும் புலியை போன்றவர்கள் இவர்கள். பூமிக்காரனான செவ்வாய் இவர்களின் ராசி அதிபதியாக வருவதால் சிறிய அளவிலான இவர்கள் பெயரில் சொத்து எப்போதும் இருக்கும். இவர்களின் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதியும் செவ்வாய் இருப்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம், முடிவுறுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். இவர்களுடைய பேச்சே இவர்களுக்கு எதிரி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் அகண்ட நெற்றியும் அமைதியான உருவ அமைப்புடன் இருப்பார்கள். பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் ஆனால் கோபம் வந்துவிட்டால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை இல்லாமல் சட்டென வார்த்தையை விட்டு விடுவார்கள். இவர்கள் மாநிலமாகவும் மேல் புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும். இவர்களின் நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அயராது முயன்று பாடுபடுவார்கள். என்னதான் தோல்வியை சந்தித்தாலும் தன்னுடைய முயற்சிகளில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இறுதியில் வெற்றி பெறுவார்கள். பண வசதியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு இருக்கும். ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். பூர்வீக சொத்துக்களை விற்றாவது தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் நடுவயதில் நல்லபடியாக சம்பாதித்து வயோதிக வயதில் உட்கார்ந்து சாப்பிடும் அளவிற்கு சேமித்து வைப்பார்கள். இதில் விருச்சிக ராசிக்காரர்கள் நியாய அநியாயங்களை தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள், தேல் போன்ற குணம் கொண்டவர்கள் என்பதால் குறும்புத்தனமும் விஷத்தனமும் அதிகமாக இருக்கும். தனக்கு பிடித்தவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பார்கள். பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடத்தை வகிப்பார்கள். பிடிவாத குணம் அதிகம் கொண்டவர்கள். பிறருக்கு எதையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களின் 2ஆம் இடமான தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி குரு பகவான் ஆவார். வாழ்க்கையின் பிற்பகுதியில் பணவரவு, சேமிப்பு போன்றவை உண்டு. இவர்களின் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் இவருடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் விரோலமாக இருப்பார். கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பார். இவர்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் ஒரு நண்பரை போல பழகுவார். இவர்களை யாரும் அவ்வளவு எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. பிறர் தவறு செய்தால் வன்மையாக கண்டிக்கும் இவர்கள் தன்னுடைய குற்றக்குறைகளை மறந்து விடுவார்கள். துப்பறியும் தொழிலை திறமையாக செய்வார்கள். இவர்களிடத்தில் எளிதில் பேசி வெற்றி பெற்றுவிட முடியாது. முன்கோபம் மற்றும் எளிதில் உணர்ச்சிவசப்படக்கூடியவராகவும் இருப்பார்கள். முன்பின் யோசிக்காமல் தூக்கி எறிந்து பேசிவிடுவார்கள். இவர்கள் பேசுவது கடினமாக இருந்தாலும் அதில் உண்மை இருக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை. இவர்களின் ராசிக்கு சயனஸ்தானம் என்னும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி என்பதால் 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க விரும்புவார்கள். அடிக்கடி வெளியூர்களுக்கு சென்று வருவார்கள். பயணங்களை விரும்பும் இவர்கள் அதற்காகவே பணம் சேர்ப்பார்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சமூக சேவைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். அதேபோல தான தர்மங்கள் செய்வதிலும் இவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். இளமையில் கஷ்டமான வாழ்க்கை அமைந்தாலும் நடுத்தர வயதில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வார்கள். சொந்த வீடு இருந்தாலும் அது பழையதாக இருக்கும் அல்லது மற்றவர்களின் சொத்தாக இருக்கும். ஆனால் தக்க வயதில் வீடு, மனை, வண்டி வாகன வசதிகளும் ஒரு சிலர் பசு, கன்று போன்றவற்றையும் பெற்று ஆடம்பரமாக வாழ்வர். அயல்நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமில்லை. அப்படி இருந்தாலும் அதனால் பண விரயங்கள் ஏற்படாது. பொருளாதாரம் நிலையானது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இல்லாமல் தாராள தனவரவு உண்டாகும். இது விருச்சிக ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள். விருச்சிக ராசிக்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பதால் ஞானியர்களையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது நலம். மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்களை கொண்ட அனுஷத்துக்கு அதிபதியாக சனியும் கேட்டைக்கு அதிபதியான புதனும் வருவதால் நன்றாக சுகபோகங்களுடன் வாழும்போதே வாழ்க்கையின் நிலையாமை குறித்து சிந்திப்பீர்கள். காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் சுற்றித் திரியும் சித்தர்கள் என்றால் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அப்படி ஜீவசமாதி அமைந்திருக்கும் தலம்தான் நெரூர். இந்த தலத்தில் உள்ள சிவாலயத்துக்கு பின்புறம்தான் சதாசிவ பிரம்மேந்திரர் என்னும் மகாஞானியின் ஜீவசமாதி அமைந்துள்ளது. மிக பழமையான தலங்களையும் அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவசமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது நல்லது. உங்கள் ராசியில் சந்திரன் நீசமாவதால் சற்றென்று புத்தி வேலை செய்யாது. திடீரென்று பிரச்சனை வரும்போது என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பீர்கள். அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் எல்லாம் இந்த தலத்தை தரிசித்தவுடன் நீங்கும். இந்த தலம் கரூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தால் உடனடியாக அதை முதலில் தூக்கி வெளியே போடுங்கள். இவை அனைத்தும் வறுமை தரித்திரத்தை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். நிறைய பேர் வீடுகளின் வறுமை, கஷ்டம், தரித்திரம், பணம் காசு கையில் இல்லை, கடன் தொல்லை, இந்த பிரச்சனைகள் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. அந்த வரிசையில் பீரோவில் நாம் வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் கூட நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி பொருட்கள் உங்கள் வீட்டு பீரோவில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மற்ற இடங்களில் இருந்தாலும் சரி, முதலில் அதை அப்புறப்படுத்தும் வேலையை பாருங்கள். சில பேர் கிழிந்த துணியை பத்திரமாக பீரோவில் வைத்திருப்பார்கள். வாங்கிய புது புடவை, புது சட்டை, புது சுடிதார் என்று ஓரிரு முறைதான் பயன்படுத்தியிருப்போம். ஏதோ ஒரு காரணத்தால் அது ஆணியில் மாட்டியோ அல்லது நெருப்பு பட்டோ எப்படியோ ஒரு விதத்தில் கிழிந்திருக்கும். நிறைய காசு கொடுத்து வாங்கிவிட்டோம், டேமேஜும் ஆகிவிட்டது, தூக்கி போட மனசில்லாமல் பத்திரமாக எடுத்து வைத்திருப்பார்கள். புத்தம்புது ஆடை கிழிகிறது என்றால் உங்களுக்கு வந்த கந்திஷ்டியோ
எதிர்மறை ஆற்றலோ அந்த ஆடையை தாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆடையை தூக்கி போட மனதில்லாமல் பீரோவுக்குள் வைத்து பாதுகாக்கக்கூடாது. உடனே அதை தூக்கி குப்பையை போட்டுவிட வேண்டும். அடுத்தபடியாக நிறைய பேர் சென்டிமெண்டாக ரொம்ப ரொம்ப பழைய ஆடைகளை பீரோவில் வைத்திருப்பார்கள். அம்மாவுடைய புடவை, இது என்னுடைய பாட்டியோட புடவை, அல்லது தாத்தா அணிந்திருந்த ஆடை, அல்லது அப்பா தாத்தா போட்டிருந்த கண்ணாடி, வாட்ச், அவர் பயன்படுத்திய வேறு ஏதாவது பொருட்கள் என்று பீரோவில் இருக்கும். இப்படி இறந்தவர்களுடைய பழைய பொருட்களை நம் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவது ரொம்பவும் நல்லதொரு விஷயம். குறிப்பாக 3 தலைமுறைகளை நாம் கடந்து விட்டோம். 4வது தலைமுறைக்கு ஒரு பேரப்பிள்ளை நம் வீட்டில் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். 3 தலைமுறைக்கு முன்பு நம் முன்னோர்கள் பயன்படுத்திய எந்த பொருட்களும் நம் வீட்டில் இருக்கக்கூடாது. அது எதிர்மறை அதிர்வுகளை நமக்கு கொடுக்கும். தங்கத்தால் செய்யப்பட்ட, வெள்ளியால் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் கூட 3 தலைமுறைக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை கடையில் கொடுத்து மாற்றிவிடுங்கள். அவ்வளவு பழைய பொருட்கள் வீட்டில் இருந்தால் அதன் மூலம் நிச்சயமாக ஏதாவது ஒரு எதிர்மறை ஆற்றலை அது வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சில பேர் திருமணத்துக்காக எடுத்த பட்டுப்புடவை, பட்டு வேஷ்டியை மிக மிக பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். அது சரி கருத்து ரொம்பவும் மங்கி போய் கிடக்கும். கையில் எடுத்தாலே துணி கிழியும். இப்படிப்பட்ட பொருட்களை ஞாபகத்தமாக வைத்துக் கொள்வது தவறு கிடையாது. இருப்பினும் பயன்படுத்தவே முடியாமல் இத்து போய் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொருளை பத்திரப்படுத்தி அதை பீரோவில் வைப்பதும் எதிர்மறை ஆற்றலை தான் உண்டு பண்ணும். கூடுமானவரை அதையும் அப்புறப்படுத்துவது நல்லது. காரணம், பல வருடமாக பயன்படுத்தாத ஒரு துணியில் எவ்வளோ எதிர்மறை ஆற்றல் இருக்கும். அதன் மூலம் நமக்கு நிச்சயமாக நன்மை நடக்கப் போவது கிடையாது. அதையும் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காலமாக பயன்படுத்தாத இரும்பு பொருட்கள் எதுவுமே உங்களுடைய வீட்டில் துருப்பிடித்து போய் அட்டாணியில் கூட கிடைக்கக்கூடாது. அதை எடுத்து எடைக்கு போட்டு விடுங்கள். அம்மிக்கல், ஆட்டுக்கல் இவையெல்லாம் பயன்படுத்தாமல் இருந்தாலும் வீட்டு மூலையில் போட்டு வைக்கலாம் என்று சொல்வார்கள். பெரிய பெரிய பாரமான பொருட்களை பயன்படுத்தாமல், நகர்த்தாமல் வீட்டு மூலையில் போட்டு வைக்கக்கூடாது. உங்களுக்கு அம்மிக்கல், ஆட்டுக்கல் வேண்டுமென்றால் சிறிய அளவில் விற்கிறது. அதை வாங்கி வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள். பயன்படுத்தாத எந்த பொருட்களாக இருந்தாலும் அதை நீண்ட நாட்கள் ஒரே இடத்தில் போட்டு வைக்கும்போது அதனுடைய கெட்ட அதிர்வலைகள் நம் குடும்பத்திற்கு தரித்திரத்தை உண்டு பண்ணிவிடும். இது மட்டுமில்லாமல் தினமும் பூஜையில் வைக்கும் இந்த பொருட்களை தெரியாமல் கூட இப்படி பயன்படுத்தி விடார்கள். இதனால் பூஜை செய்த பலன் உங்களுக்கு கிடைக்காதோடு தீராத துயரங்கள் வந்து சேரும். நம் சாஸ்திரத்தில் பூஜைக்கு பயன்படுத்தும் பொருட்களுக்கு நிறைய விதிமுறைகள் உண்டு. பூஜைக்கு என்று நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உள்ளது. இதன் அர்த்தம் தெரியாமல் செய்யும் சில தவறுகளால் நமக்கு பெரும் துன்பம் வருவதோடு நம்மிடம் இருக்கும் செல்வமும் நம்மை விட்டு போய்விடும். அது என்னவென்று பார்க்கலாம். இப்போது நாம் இந்த பதிவில் வெற்றிலையை பயன்படுத்துவதை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். வெற்றிலை மகாலட்சுமியின் சொரூபமாக பார்க்கப்படுகிறது. எந்த மங்கள நிகழ்வாகட்டும் அல்லது மங்களமான நிகழ்வாக கூட இருக்கட்டும், வெற்றிலை இல்லாமல் எந்த காரியமும் நடப்பது கிடையாது. அனைத்திலும் முதலிடமும் இந்த வெற்றிலைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த வெற்றிலையை நாம் தெரியாமல் கூட தனியாக எங்கும் கொடுக்கக்கூடாது, வாங்கவும் கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். வெற்றிலை கொடுக்கும்போது அதனுடன் பாக்கு, மஞ்சள், பூ இப்படி ஏதாவது ஒரு பொருளை உடன் சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அது கடைகளில் இல்லை, நமது தனிப்பட்ட வீடுகளில். வெற்றிலை தனியாக கொடுக்கும்போது நம்மிடம் இருக்கும் செல்வம் போவதுடன் நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்கு செய்கிறோமோ அந்த உறவுடனும் அல்லது அந்த காரியத்துடனான நம் உறவு துண்டித்துவிடுவதற்கான அர்த்தம்தான் இந்த வெறும் வெற்றிலையை வைக்கும் முறை. சுப காரியங்களை முடிவு செய்யும் போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக வெற்றிலை பாக்கு மட்டும் வைத்து உறுதி செய்கிறார்கள். எந்த ஒரு காரியத்திற்கான தொகையை நாம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நல்ல விஷயத்துக்காக வேறு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, வெற்றிலை பாக்கு வைத்து கொடுப்பதற்கான காரணம் நாம் செய்வதற்கான புண்ணியமும் காரியமும் நல்லபடியில் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான். திருமணம் உறுதி செய்யும் போது முதலில் வெற்றிலை பாக்கை மட்டும் மாற்றி உறுதி செய்வார்கள். இதனால் அந்த உறவு முறை வலுப்படுகிறது. அது நமக்கு வேண்டும் என காலங்காலமாக அந்த உறவில் நல்ல முறையில் தொடர வேண்டும் என்பதற்காக தான். அதே போல கெட்ட காரியங்களில் வெற்றிலையுடன் மங்கள் பொருட்கள் சேர்த்து தரமாட்டார்கள். காரணம், அந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் அது. இதை தான் தெய்வத்திற்கு படைக்கும் போது வெறும் வெற்றிலை தனியாக வைக்கக்கூடாது. அப்படி வைத்தால் வணங்குவதற்கான பலன் இல்லாமல் போவதுடன் தெய்வத்துடன் தொடர்பு இல்லை என்று ஆகிவிடும். வெற்றிலை வைக்கும்போது அதன் மீது கொஞ்சம் வெல்லம், நாட்டு சர்க்கரை, கல்கண்டு இப்படி ஏதாவது ஒன்றை கட்டாயமாக வைத்துதான் வணங்க வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் வெற்றிலையை மட்டும் வைத்து வணங்கவே கூடாது. வணங்குவதற்கான பலன் கிடைக்கவே செய்யாது. அதனால்தான் விவரம் தெரிந்தவர்கள் வீட்டில் வளர்க்கும் வெற்றிலை கொடியை கூட தனியாக வளர்க்க மாட்டார்கள். அதனுடன் வேறு கொடியை சேர்த்துதான் வளர்ப்பார்கள். இதேபோல் வீட்டில் பூஜைக்கு என்று வைக்கும் வெற்றிலையை பூஜை முடிந்தவுடன் வாடவிடக்கூடாது. வெற்றிலை போடும் பழக்கம் இருப்பவர்கள் யாரிடமாவது கொடுத்துவிட வேண்டும். அப்படி கொடுக்கும்போது கூட இந்த வெற்றிலையை தனியாக கொடுக்கக்கூடாது. இத்துடன் ஒரு பாக்கை சேர்த்து தான் கொடுக்க வேண்டும். நாம் தினம் எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை செய்யும் ஒவ்வொரு காரியமும் நாம் நல்ல முறையில் வாழவும் நம் சந்ததியினர் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் தான் செய்கிறோம். நாம் தெரியாமல் செய்யும் இதுபோன்ற தவறுகளால் நாம் துன்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்போம்.